தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 3:48 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நேற்று சொல்லியனுடைய தொடர்ச்சி. அதாவது தொழில் ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கு, 10ஆம் இடம்ங்கிறத நம்ம ஜாதகத்தில் முத்தான இடம். அப்படி 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்போ இன்றைக்கு ரிஷபராசியில் ஒருத்தர் பிறந்தது, ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தா 10ஆம் இடத்துல சனி ராகவும் இருக்கும். அவருக்கு பிற்காலத்தில் பொறியியல் துறையில் வல்லுநராக சிறப்பாக சொந்தமாக அவர் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்துவார். பொதுவாக 10ஆம் இடம் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் நின்னா என்ன நடக்கும், என்ன மாதிரி தொழில் அமையுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொழில் ஸ்தானத்தில் நிற்கும் கோள்களின் சாரம், அதனுடைய சாரம் செவ்வாய் சாரத்தில் இருக்கணும். 10 நிற்கிற கிரகம் எதுவாக இருந்தாலும் அது யாரை சார்ந்து இருக்கோ அதுக்குரிய தொழிலும் அமையும். அப்படி பார்த்தால் தொடர்பாக செவ்வாயின் சாரம் ஏற்றால், செவ்வாய் சாரம் அப்படி ஏற்றுச்சு அப்படின்னா வழிகாட்டும் காவலர்கள், நாட்டை காப்போர், ஆர்மியில் எல்லாம் இருப்பாங்க. வாய்த்ததொரு இடம் பூமி வாங்கி விற்போர், இடம் பூமியால் வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு தொழில் நடத்துகிறவங்க, காவல்துறையில் உள்ளவங்க, காவல்துறை கண்காணிப்பாளராக உள்ளவர்கள், அழுகும் பொருள் காய்கறிகள் உணவகங்கள் அகிலத்தில் நடத்துவதால் லாபம் சேரும். காய்கறி கடை, உணவுப் பொருள் சம்பந்தம் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க அப்படி நடத்தினால் லாபம் சேரும். ஏன்னா செவ்வாய்க்குரிய தொழில் அவை. அது மட்டும் இல்லை, மெழுகுவத்தி, எரிவாயு, ஊதுபத்தி மேலான தொழிலாலும் நன்மை உண்டாம். அது செவ்வாய் ஒரு தீ கிரகம் அப்படிங்கிறாங்க. அதனால் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலும் அதுக்கு செய்யலாம். எரிவாயு சம்மந்தப்பட்டது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட கேஸ் கம்பெனிக்கு பேர் வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த அளவில் அவர் சிறப்பாக இருக்கிறார். காரணம் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்துறவங்க, எரிவாயு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஊதுபத்தி சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டதில் உணவகங்கள் வைக்கிறோம், ஹோட்டல்லாம் வைக்கிறோம். அப்படி ஹோட்டல் வைக்கிற போது நல்ல பேராக வைக்கணும். அப்படி நல்ல பேராக வச்சு நம்ம தொடங்கணும். அப்படின்னா யார் தொடங்கலாம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் சாரத்தில் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும், காலங்காலமாக நிலைத்திருக்கும். அந்த அடிப்படையில் நீங்களும் தொழில் செய்ய விரும்பினால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். முத்தான இடம் எனப்படும் தொழில் ஸ்தானம் எனப்படும் 10ஆம் இடத்திலே என்ன கிரகம் இருக்கிறது, அது எந்த சாரத்தில் இருக்கிறது, அதை எந்த கிரகம் பார்க்கிறது, நவாம்சத்தில் அந்த கிரகம் இருக்கும் நிலை என்ன, இவற்றை ஆராய்ந்து தொழிலை தேர்ந்தெடுத்து அது கூட்டு தொழிலாக வைப்பதா, தனித்தொழிலாக வைப்பதா, தன் பேரில் வைப்பதா, மனைவி மக்கள் பேரில் வைப்பதா, அல்லது யாருடன் பேரில் வைப்பது, தெய்வத்தின் பேரில் வைக்கலாமா என்றெல்லாம் நீங்கள் முடிவு செய்து அதற்குரிய லோகோவையும் நல்லதாக தேர்ந்தெடுத்து வைத்து நடத்தினால் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பக்கபலமாக இருப்பவர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்கின்ற நாள். இன்று உத்தியோகத்திலே பணி உயர்வு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். உடன்பிறப்புகள் உறுதுணையோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு தனஸ்தானம் வலுவாக இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், மின்சாதன பொருட்களை வாங்குவீர்கள். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலையாகலும் இன்று இனிய நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத சில காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருந்தாலும் நடக்கும் காரியம் நல்லதாகவே இருக்கலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். திடீரென வரவு உங்களுக்கு வரும். வந்தாலும் திடீர் விரயங்களும் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது நல்லது. கடன் சுமை குறையவும் வழிபிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக மேலும் அமைய இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாட்டு மேற்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அது உபத்திரவமாக தெரியலாம். உற்றார் ஒருவரின் பகை அதிகரிக்கும். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்டுங்கள். ரண சிகிச்சை கூட சிலருக்கு வரலாம்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மத்திலேயே கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்றாலும் கூட உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதல் பணியை கொடுத்து இன்றும் நீங்கள் விடுமுறை நாளிலும் வேலை பார்க்க வேண்டும் என்று மேலதிகாரிகள் சொல்லலாம். திட்டமிட்ட காரியங்களில் ஒன்றிரண்டு நடைபெறுமே தவிர பல காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். விரய ஸ்தானத்திலே ராஜநாதன் சூரியன் இருப்பதனாலே விரயங்கள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்று மகிழ்ச்சி குறையக்கூடிய நாள் தான். உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பும் குறையும். நீங்கள் அன்பு ஆதரவு காட்டினால்தான் உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள இயலும். இன்று மாலை நேரம் வரும் பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். இன்று நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அடுத்தவரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே நடைபெறும். குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அதை காட்டிலும் இது மிகச்சிறப்பாக நடைபெறும். லாபம் இருமடங்காக வரலாம். அதே நேரம் உங்களுக்கு பொருளாதாரத்தை நிறைவு ஏற்படுகின்ற பொழுது பிற கூட்டு தொழில் செய்யலாமா அல்லது வேறும் ஒரு தொழில் ஏதேனும் செய்யலாமா, இது செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். ஏனென்றால் பணபலம் உங்களுக்கு இன்று சிறப்பாகவே இருக்கின்றது. பக்கபலமாக இருக்கும். நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனவே கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த நாள் மிகச் சிறப்பான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குறுபார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். நேற்று நடைபெறாதிருந்த காரியம் இன்று நடைபெறும். ஆலய வழிபாட்டில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். குறிப்பாக கேது பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கேதுவின் 3ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே இன்று புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும். இந்த நாள் ஒரு சிறந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கேது பலத்தால் சுய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். நடக்கும் தொழிலை நடத்தலாமா அல்லது அதை நடத்துபவரிடமே விட்டுவிட்டு பிற தொழிலை நடத்தலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். எந்த முடிவும் இதுவரை எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நல்ல முடிவு உங்களுக்கு அமையப் போகின்றது. உறவினர்களின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள். விருந்தினர் வருகையால் வியப்படுவீர்கள். குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதுவரை வராத பாக்கிகள் கூட இன்று வந்து வசூலாகலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, பார்க்கும் குருவால் பலம் அதிகம். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். வீடு வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் ஒரு யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்து கேதுவின் ஆதிக்கத்தால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் பசர்கள் ஏற்படலாம். வீடு மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கலாம். எதை செய்தால் உங்களுக்கு நன்மை என்று உங்களுக்கு தெரியாமல் திட்டமிடாமல் சில காரியங்களை செய்து அதன் விளைவாக திடீரென மனக்கவலைகளை அதிகரித்துக் கொள்வீர்கள். எனவே உங்களுக்கு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். வாழ்க்கை வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் வெற்றியடைந்தவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். எனவே விவரம் தெரிந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்தால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். பொதுவாகவே 8இல் கேது இருக்கின்ற பொழுது மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. 6க்கு அதிபதி சந்திரன். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். புதிய தொழிலுக்காக முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கிடைக்கலாம். சனிச்சந்திர யோகம் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த ஏமாற்றங்களை தவிர்ப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. நெருக்கடி நிலை இனி மாறும். தேவையான அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் உடல்நலம் சீராகும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் அதிகமாக நடைபெறும். குழந்தைகள் நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் குழந்தைக்கு வேலைக்காக முயற்சித்தால் அது கிடைக்கும். மாலைக்காக அதாவது திருமணத்திற்காக முயற்சித்தால் அதுவும் கைகூடலாம். இந்த நாள் ஒரு யோகமான நாள், நல்ல நாள், வெற்றிக்குரிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.